நெசவாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 30,000 உதவித்தொகை வழங்கப்படும் என தவேக தலைவர் விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் உரையாற்றிய அவர், நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்ய அரசு இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும் என தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களுக்கு 500 யூனிட் மற்றும் விசைத்தறிகளுக்கு 1500 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என கூறிய விஜய், நெசவாளர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் 3000 வழங்கப்படும் என உறுதியளித்தார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரிவிலக்கு அளிக்கப்படும். பீக் ஹவர்ஸின் மின்கட்டணம் நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவித்தார். 5 ஏக்கருக்கும் குறைவான வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கூறிய விஜய், 5 ஏக்கருக்கும் மேலான வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூடப்படுவதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று 400% மேல உயர்ந்துள்ள பீக் ஹவர்ஸ் மின் கட்டணம். இது குறிப்பாக ஜவுளி துறையில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பாதித்துள்ளது. டிவிகே குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான MSMEs இந்த பீக் ஹவர்ஸ் மின் கட்டணத்தை நமது டிவிகே அரசு நிறுத்தி வைக்கும். அடுத்தது விரிவான ஆய்வுக்கு பிறகே மின் கட்டணத்தை முறைப்படுத்தும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரி விலக்கை பெறும். அடுத்தது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உலகளவில் போட்டி போடுவதை உறுதி செய்வதற்காக அவற்றை நவீனமயமாக்க ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 50 லட்சம் வரை என்ற அளவில் 35% நேரடி மூலதன மானியத்தை நமது டிவிகே அரசு வழங்கும்.